கௌசி, வாங்கக்கா. என்னக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நான் பாக்கலான்னு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயமா. சொல்லுங்கக்கா. பையனுக்கு பொண்ணு பார்த்தோம், எங்கேயும் அமையல. உங்க சைடுல இருந்தா சொல்ல. எங்க சைட்லயா? பார்த்து சொல்லலாம்க்கா. ஆனா உங்க ஜாதியில இருக்க மாட்டாங்களே. ஜாதி என்னமா ஜாதி? ஜாதி எல்லாம் பார்த்தா பையன் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒரு நல்ல பொண்ணா இருந்தா மட்டும் சொல்லுமா. சொல்லலாம்க்கா. உங்க சொந்தக்காரங்களும் எதுவும் சொல்லிட மாட்டாங்களே. அந்த நாயும் கிடக்குறாங்கம்மா. நின்றாலும் பேசுவாங்க, உட்காந்தாலும் பேசுவாங்க. அவங்க பேசுனதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் பார்த்தா என் வம்சம் தலைக்குமா? இப்பயே பையனுக்கு 35 வயசு ஆயிடுச்சுமா. ஒரு நல்ல குடும்பமா இருந்தா பார்த்து சொல்ல. அக்கா, பாக்கோசி, உங்களை பார்த்து பேசி போலதாக்கா வந்தேன். சொல்லு என்ன விஷயம்? இல்லக்கா, தம்பிக்கு வரேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தங்க. நல்ல குடும்பம், நல்லா படிச்சிருக்கு. சரி, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன எங்க ஆளுங்களா? உங்க ஆளுங்க இல்லக்கா, வேற ஆளுங்க தான். ஆனா நல்ல குடும்பம்க்கா. பாரு கௌசி, ஜாதி வீட்டு பண்றதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. நல்ல பொண்ணாவே இருந்தாலும் சரி, நல்ல குடும்பமா இருந்தாலும் சரி, எங்க ஜாதியில இருக்கணும். வேற ஆளுங்களை பண்ணிட்டு சொந்தக்காரங்க நல்லா அசிங்கப்பட சொல்றியா? இந்த காலத்துல போய் பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க பையன் லவ் பண்ணிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? லவ் பண்ணுவானா? அப்படிப்பட்ட புள்ளையே வேணாலும் சாகடிச்சிருவேன். சரிக்கா, சரிக்கா, பார்த்து சொல்றேன். இப்ப நீங்க யோசிச்சத கொஞ்சம் முன்னாடி யோசிச்சிருந்தீங்கன்னா நடக்க வேண்டியது நல்லபடியா நடந்திருக்கும்ல. கரெக்டு தான்மா. காலம் கடந்துதான் அறிவே வருது. நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுமா.